This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்கிது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இரவு யாரும் வெளியே வராதீங்க. மொத்தம் 31 மாவட்டங்களுக்கு கனமழை அலர்ட். இன்றிரவு 31 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் அவசியமில்லாமல் வெளியில் சுற்று வருவதை தவிர்க்கவும். கடந்த சில நாட்களாகவே தமிழகம் முழுவதும் கோடை மழை தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று ஏறத்தாழ அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்திருக்கிறது. இந்நிலையில் வானிலை மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையின்படி ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களும் இரவு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோல ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சிவகங்கை, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இரவு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த 7 நாட்களுக்கு எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் 20ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால்களின் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கரூர், நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.